இந்த சிந்தாமணி இன்றிருக்கும், நாளை போய்விடும். ஆனா கண்ணனண்ணும் சிந்தாமணி கையில் கோபிமார்களுக்கு உள்ளான். அப்ப அவர்கள் எதை நினைக்கிறார்களோ சிந்தாமணி கொடுத்துறாதா? ஒரு அச்சேதனமான சிந்தாமணியே நாம நினைச்சதெல்லாம் கொடுக்கறதுன்னா அதை கையில வச்சுருக்கிறவன் எதையும் சாதிக்கலாம். இப்ப இடைச்சிகளுடைய கையில் கண்ணன் உள்ளான். அவன் தான் ரசகுளிக்கைய போலே. அதை வச்சிருந்து என்ன வெத்த பண்ணணும்னாலும் பண்ணிவிடலாம் இல்லையோ. அதை போல இவர்கள் சாஸ்திரம் அறிந்து பேச வேண்டிய தேவை கிடையாது. இவர்கள் எது பேசுகிறார்களோ அது சாஸ்திரார்த்தம். இவர்கள் வேதத்தை தெரிஞ்சுட்டு பேச வேண்டாம். கண்ணனே கையில் இருக்காரு, வேதத்தால சொல்லப்பட்ட பகவானே கையில் இருக்கிறச்சே. அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் வேதார்த்தமாக இருக்கும். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் தெரிவிக்கிறார், துவதீய கம்பீரம் மனோனுசாரிணா. பகவன், இந்த வேதங்கள் எல்லாம் ஆள் பார்த்து கொண்டிருக்கின்றன. யார் பின்னாடி நாம போகலாம் என்று தேடுமா? நல்ல சாஸ்திரஞர்கள், அவர்கள் பின்னாடி போலாமா? பகவத் பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பல்க போலாம்னா? யார் பகவானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாளோ அவா பின்னாடி உங்களுக்கு நான் அடிமேன்னு வேதமே வந்துடுங்கிறார் அவர். துவதீய கம்பீர மனோனுசாரினா. அப்ப வேதமோ வேதாந்தமோ இவர்களிட்ட வழக்காக இருக்கும். இவர்கள் சொன்னதுதான் சொல்லும் விடுசுருதியாம் இருக்கும். கண்ணனை கையிலே கொண்டிருக்கிறபடியால் ஏதும் இவர்கள் செய்யலாம். சிவஜன்மத்திலே ஒரு அழகான சரித்திரம் வரும். கருடனுக்கு ஒரு நண்பன். அந்த நண்பனோட சேர்ந்து கருடன் ஏதோ தேடிட்டு இருந்தார். ஒருத்தருக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு ஆசை. விஸ்வாமித்திரர் இடத்துல பாடம் கத்துண்டார். முடிச்ச உடனே குருதட்சணை கொடுக்குறேன்னார். இருக்கட்டும், பரவாயில்ல, விஷயத்தை தெரிஞ்சுட்டே நீ போயிட்டு வானார் அவர். இவன் பிடிவாதமாக கேட்டான். இல்லை நான் தட்சணை கொடுத்தே ஆகணும். அவர் கொஞ்சம் கோபம் வந்து 800 குதிரைகள் எனக்கு வேணும். அந்த குதிரைகளில் ஒரே ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கணும், உடம்பெல்லாம் வெளுப்பாக இருக்கணும். இதை போல குதிரை கொண்டாடினார். எங்கே போய் தேடுறது இத்தனை குதிரைன்னு கருடனை போய் பிரார்த்தித்தான். அவருக்கு நண்பன். சரின்னு கருடன் வருமா தேடுறதுக்காக போனா. மலைமலையா தேடின்னு போனா, கடலா தேடின்னு போனா, நிலமா தேடின்னு போனா, எங்கேயோ ஒரு மூலையில ஹிமாச்சலத்தினுடைய பாரஸ்